ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளுக்கு கூட விசேஷமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகிய தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அருமையானவர்களே, இந்த நாளுக்கு கூட விசேஷமாக யோசேப்புக்கு நேரிட்டது ஆபத்தா ஆசீர்வாதமா? யோசேப்புக்கு நேரிட்டது ஆபத்தா ஆசீர்வாதமா? ரொம்ப அருமையான டாபிக். ரொம்ப நல்ல அருமையான தலைப்பு. நல்லது ஒரு பாடம். அற்புதமான ஒரு பாடம். தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பாடுகள், வேதனைகள், துக்கங்கள், நன்மைகள் என்பதை குறித்து யோசேப்பு மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த யோசேப்பு யார் என்று நாம் பார்க்கும் பொழுது, ஆதி ஆகமத்திலே அற்புதமாக நம்முடைய முற்பிதாக்கள் சொல்லுவோம் இல்லையா? நம்முடைய முற்பிதாக்களிலே யாக்கோபு, யாக்கோபுக்கு அருமையான நேசகுமாரனை போல, பிரியமான பிள்ளை போல வாழ்ந்தவர் தான் 12 பிள்ளைகளிலே ஒருவர் யோசேப். அந்த யோசேப்புன்னு சொன்னாவே ரொம்ப அற்புதமாக நிறைய பேர் பேர்களை வைத்துக் கொள்வார்கள். அழகாக விருப்பப்படுவார்கள். அந்த அளவுல யோசேப்பு ரொம்ப அற்புதமான தெய்வ மனிதன், நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவே விளங்கி இருக்கிறதை பார்க்கிறோம். யோசேப்பினுடைய வாழ்க்கையில வருகிற ஆபத்து ஆசீர்வாதமா, அல்லது யோசேப்புக்கு நேரிட்ட வேளையிலே அது ஒரு விபத்தா, ஆபத்தா, தற்செயல நடந்தவைகளா, அல்லது அது அவருடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமா, அவருடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா, உலகத்துக்கு ஆசீர்வாதமா, அல்லது நமக்கு ஆசீர்வாதமா, நமக்கு ஒரு ரோல் மாடலா, ஒரு எடுத்துக்காட்டாக, முன்மாதிரியா, இவைகளெல்லாம் நம்ம கேள்வி கேட்கும் பொழுது, இவைகளெல்லாம் எவைகளுக்கு ஒத்து போகிறது என்பது குறித்து சிந்திக்கிற ஒரு நிலையில நாம் நிற்கிறோம். ஆமோஸ் புஸ்தகம், ஆமோஸ் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தயவுசெய்து என்னோடு கூட பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள். The book of Amos, chapter 6, verse 6. பெரிய பாத்திரங்களில் மதுபானத்தை குடித்து சிறந்த பரிமள தைலங்களை பூசிக்கொள்ளுகிறார்கள். ஆனாலும் யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாம போகிறார்கள். இந்த இடத்துல 4, 5 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, நல்ல மதுபானம் குடிக்கிறார்கள், ஆடல்கள், பாடல்கள், நல்ல ஆகாரங்களை புசிக்கிறார்கள், தந்தங்களையும் தைலங்களையும் நல்ல சென்ட் கிண்டு போட்டு, நல்ல ட்ரெஸ் போட்டு, கிளப்ல நல்ல ஆடம்பரமாக வாழ்க்கை வாழ்கிறார்கள். பட் இவைகளின் மூலமாக அவங்களுக்கு கவலையே இல்லை. ஆனால் யோசேப்புக்கு நேரிட்ட கவலைகளிலே, யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்து, யோசேப்புக்கு நேரிட்ட பயங்கரமான வேதனை, இவைகளை குறித்து கவலைப்படாம போகிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, யோசேப்புக்கு நேரிட்ட கவலை, யோசேப்புக்கு என்ன நேரிட்டது கவலை? அற்புதமாக யோசேப்பு நமக்கு ஒரு முன்மாதிரியாகவே இருக்கிறத பார்க்கிறோம். ஒருவேளை இயேசுவுக்கு முன்மாதிரியாக, நிழலாட்டமாக பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தவான்கள், ஆதியாகமம் அற்புதமாக 49ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்த 12 நம்முடைய முற்பிதாக்கள் கோத்திரங்களை சொல்லி முற்பிதாவாகிய யாக்கோபு ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். அதை யோசேப்பு குறித்து சொல்லப்படுகிற வார்த்தையானது, யோசேப்பு கனி தரும் திராட்சை செடி, அவன் திராட்சை கொடி. ஆகவே யோசேப்பு குறித்து அற்புதமாக வானத்திலானாலும் பூமியினாலும் சகல ஆசீர்வாதங்களும் யோசேப்புக்கு உண்டாவதாக என்று சொல்லி யாக்கோபு தன்னுடைய கடைசி நாட்கள்ல மரண தருவாயில யோசேப்பை அற்புதமாக ஆசீர்வதிக்கிறத பாருங்க. யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீரூற்று அண்டையில் உள்ள
கனித்தரும் செடி அதன் கொடிகள் செவுரில் படரும். இப்படியே வாசித்துட்டு வந்து 25, 26 வரையும் தன்னுடைய மகனாகிய யோசேப்பு குறித்து சொல்லுகிறது பார்க்கிறோம். பூமியில் உண்டாகிற ஆசீர்வாதங்களும், உயர வானத்தில் உண்டாகிற ஆசீர்வாதங்களும், ஸ்தானங்களுக்கு அடுத்த கர்ப்பங்களுக்கு அடுத்த ஆசீர்வாதங்களும் நாள உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் வசனம் 22 முதல் 26 வசனங்களிலே யோசேப்பு குறித்து தேவன் அற்புதமாக யாக்கோபு மூலமாக தீர்க்கதரிசனமாக ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்னதாக நடக்கிற சம்பவங்களை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அற்புதமா இருக்கும் அந்த வார்த்தைகள். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதமாக இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நமக்கு எடுத்துரைத்தார். உலகத்துல நமக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் நாம் திடன் கொள்ளணும். உபத்திரங்கள் வழியா தான் பரலோகத்துக்கு நாம போக முடியும். உபத்திரம் நம்மை உருவாக்கும். உபத்திரம் மூலமா பாடங்கள், உபத்திரம் மூலமாக நம்மை தேவனுக்கு உகந்தவனாக, சிறந்தவனாக, அற்புதமாக, நல்ல ஒரு பாத்திரமாக நம்மளை உருவாக்கும் என்பதை குறித்து நீங்கள் மறந்துவிடக் கூடாது. 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியா நடக்க மனதா இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். தேவ பக்தியாக நடக்கிற யாவரும் துன்பப்படுவார்களாம். எவ்வளவு அற்புதமாக. எனவே அந்த துன்பத்துல தான் இன்பத்தை காண முடியுமே தவிர, இன்பமே வாழ்க்கை என்றால் அது துன்பத்தில் முடியும் என்பதை குறித்து மறந்துவிடக் கூடாது. 1 பேதுரு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12 முதல் சில வாக்கியங்களை நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12 முதல். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினி குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாக்கி மகிமுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களால தூசிக்கப்படுகிறார், உங்களால மகிமைப்படுகிறார். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலைபாதகனாவது, திருடனாவது, பொல்லாங்கு செய்தவனாவது, அந்நிய காரியங்களில தலையிட்டு கொண்டவனாவது, பாடுபடுகிறவனா இருக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்துவனா இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவான் என்று வேதம் அற்புதமாக சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில அற்புதமாக ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, யோசேப்புக்கு நேரிட்டது ஆபத்தா ஆசீர்வாதமா என்று அந்த வார்த்தையில நாம் நிற்கிறோம். தேவ பக்தியாக யோசேப்பு அற்புதமாக தேவன் நேசித்த தேவ மனிதன். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்துல அற்புதமான குடும்பம் யாக்கோபனுடைய குடும்பம். இந்த யாக்கோபு குடும்பம் ஆடு மேய்க்கிற குடும்பம். இந்த யாக்கோபு குடும்பம் தேவனை வணங்குகிற குடும்பம். இந்த யாக்கோபு குடும்பம் தேவனுக்காகவே ஜீவிக்கிற குடும்பங்களாகவே இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 1 முதல் சில வாக்கியங்களை கவனிங்க. 37ஆம் அதிகாரம் ஆதியாகமம். யாக்கோபு தான் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்துல குடியிருந்தான். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தான் சகோதரனுடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தான் தகப்பனுடைய மருமனாட்டிகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தான் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்புக்கு தனக்கு பிறந்ததனால் இஸ்ரவேல் தான் குமாரர் எல்லாரிலும் அவன் அதிகமா நேசித்து அவனுக்கு பலவரணமான அங்கியை செய்யவித்தான். அவனுடைய சகோதரர்கள் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமா நேசிக்கிறதை அவன் சகோதரர்கள் கண்ட பொழுது அவனோடு பட்சமா பேசாமல் அவனை பகைத்தார்கள். எவ்வளவு அற்புதமாக ஆண்டவர் எழுதி வைத்தார் பாரு.
இந்த யோசேப்பு தேவனுக்கு அற்புதமான ஒரு பக்தி உள்ள நபராக இருக்கிறார். அப்பாவுக்கு மிகவும் கனம் பண்ணுகிறவரா இருக்கிறார். இதுதான் நாம் வாசிக்கிறோம் இல்லையா? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களில, பிள்ளைகளே கர்த்தருக்குள் கீழ்ப்படுகிறது போல உங்கள் பெற்றோருக்கு, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் பெற்றோருக்கும் கர்த்தருக்குள்ள கீழ்ப்படிங்கள், இது நியாயம். உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு, வாழ்நாள் சுகமா வாழ்வதற்கு உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. இதே பிரதான முதலாவது கற்பனையா இருக்கிறது என்று அற்புதமாக யா யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்துல 10 கட்டளைகள் 1 அந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறது பாரு. தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு மகன், ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற ஒரு மகன், ஆண்டவரை கனம் பண்ணுகிற ஒரு மகன் யார் என்றால் யோசேப்பு. இப்போ ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்துல சகோதரர்கள் துன்மார்க்கமா நடக்கிறத தகப்பன் இடத்துல வந்து சொல்லுகிறார். அண்ணமார்கள் இப்படி நடக்கிறாங்க. அப்பா கண்டிக்கிறார், தண்டிக்கிறார். தவறு செய்யாதவர், பாவம் செய்யாதவர், நீதியானவர், தேவனுக்கு பயந்தவர், தகப்பன் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு யோசேப்பு. இரண்டாவதாக சகோதரர்கள் மத்தியில அவர் பகைக்கப்படுகிறார், போராமை கொண்டார்கள். யோசேப்பு நீதியா நடக்கிறான், நம்ம தவறெல்லாம் கொண்டு சொல்றான். பலவரணமான வஸ்திரம், அங்கி, அற்புதமான அவனுடைய மேலங்கி அற்புதமா இருக்குது. அவனை தான் அதிகமா நேசிக்கிறாள், அவனை வார்த்தை தான் கேட்கிறான் என்று சொல்லி அவனை பகைத்தார்களாம், அவன் மேல் போராமை கொண்டார்களாம். அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல எழுதி வைத்தார். அப்போஸ்தலர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் வசனம் 9, 10 ஆகிய வசனங்களில அது கீழே கூட நம்ம வாசிக்கலாம். அற்புதமா இருக்கும் பாருங்க. 9லிருந்து அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அந்த கோத்திர பிதாக்கள் போராமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படி விற்று போற்றார்கள். தேவனோ அவனோடு கூட இருந்து எல்லா உபத்திரங்களில் நின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்தில் அவனுக்கு கிருபையும் ஞானத்தையும் அருளினான். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தான் வீட்டு அனைத்திற்கும் அதிகாரியாக்கி ஏற்படுத்தினான். பின்பு எகிப்து கானான் என்னும் தேசங்கள் இங்கு பஞ்சமும் மிகுந்த வருத்தமும் உண்டாக்கி நம்முடைய பிதாக்கள் ஆகாரம் கிடையாமல் போயிற்று. அப்பொழுது எகிப்தில தானியம் உண்டு என்று யோசேப்பு கேள்விப்பட்டு நம்முடைய பிதாக்களை முதலாம் தரம் அனுப்பினான். 2ஆம் தரம் யோசேப்பு தன்னுடைய சகோதரருக்கு தன்னை தெரியப்படுத்தினால் யோசேப்புடைய வம்சமும் பார்வோனுக்கு தெரிய வந்தது. பின்பு யோசேப்பு தன்னுடைய தகப்பன் யாக்கோபு தன்னுடைய இனத்தார் யாவரையும் 75 பேரை அழைக்க அனுப்பினான், அழைப்பு கொடுத்தான். பரிசுத்த ஆவியானவர் யோசேப்பினுடைய வாழ்க்கை குறித்து நம்ம சகோதரர்கள் முற்பிதாக்கள் அவனை பகைத்தார்கள், விற்று போட்டார்கள், போராமை கொண்டார்கள், எரிச்சல் அடைந்தார்கள். காரணம் அவங்களுடைய தவறுகள் எல்லாம் சொல்ல முடியும். இன்றைக்கு மனிதர்களே, நீங்க பாவம் செய்யும்படியா ஊக்குவித்தால் உங்களை நேசிப்பாங்க. அவங்க பாவத்தை குறித்து கண்டித்தால் உள்ளத சொன்னா பகை உண்டாகும். உள்ளத சொன்னா பகை உண்டாகும். பாவத்தை கண்டித்தால் பகை உண்டாகும். சபைகளில் கூட உங்களை திருத்திக் கொள்ளுங்க, சேஞ்ச் பண்ணுங்க உங்க லைஃப்னா சர்ச்சை சேஞ்ச் பண்ணிப்பான், பாஸ்டர் சேஞ்ச் பண்ணிப்பான், பிளேஸை சேஞ்ச் பண்ணிப்பான், லைஃபை சேஞ்ச் பண்ண மாட்டான். இந்த நாட்கள்ல தான் நம்ம அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். யோசேப்புக்கு சகோதரர்கள் இருந்தாங்க, ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் சீகேமிலே ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதுக்கு அடுத்தது தோத்தானுக்கு ஆடுகளை மேய்க்கும்படியா கொண்டு போனார்கள். யாக்கோபு யோசேப்பை அழைத்து உன் சகோதரர்களுக்கு ஆகாரம் கொடு, ஆகாரம் கொடுத்துட்டு அவர்கள் சமாதானமா இருக்கிறார்களே என்று சுகம் விசாரித்து வா என்று அப்பா அற்புதமாக மகனை அழைத்து பாருங்களேன். அற்புதமாக ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 12 முதல் சில வாக்கியங்களை நீங்கள் வாசித்த அற்புதமா இருக்கும். 12 முதல் அண்ணன் தம்பிகளுக்கு ஆகாரம் கொண்டு போகிறார். அதை தூரத்திலிருந்து பார்த்தவர்கள்
யோசேப்பு வருகிறான். காரணம் என்னவென்றால், அதுக்கு மேல நீங்கள் வாசித்தீங்களானாக்க 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனத்துல ஒரு சொப்பனம் காண்கிறான். அந்த சொப்பனத்தை தகப்பனிடத்துல சொல்லுகிறார். 17 வயதுல ஒரு சொப்பனம். வயல்வெளியில இருக்கிறோம். 12 அரிக்கட்டுகள் இருக்கிறது. அந்த 12 அரிக்கட்டுகள்ல என்னுடைய அரிக்கட்டு நிற்கிறது. 11 அரிக்கட்டு தலை வணங்கி இருக்கிறது. அப்பா இடத்துல சொன்ன உடனே அப்பாவுக்கு விளக்கம் தெரிஞ்சது. 11 உன்னுடைய சகோதரர்கள் உன்னை வணங்குவார்கள், நீ ஆளுகை செய்வாய். சந்திரனும் சூரியனும் நட்சத்திரங்களும் இருக்கிறது. இவைகள் எல்லாமே ஒரு நட்சத்திரத்தை வணங்குகிறது. சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள். அந்த நட்சத்திரம், இட் இஸ் ஸ்டார் ஜோசப். ஜோசப் ஏ ஸ்டார். அவர் லிட்டில் ஸ்டார், சூப்பர் ஸ்டார், கிரேட் ஸ்டார், ஒண்டர்ஃபுல் ஸ்டார். அருமையானதுல நாம் எல்லாரும் ஸ்டார் தான். மறந்து விடக்கூடாது. பெரிய செய்தி இருக்கு. என்னுடைய யூடியூப்ல எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம எல்லாம் யார் என்று வேத வசனத்தின்படி ஸ்டார். வி ஆர் ஸ்டார்ஸ். எஸ். அண்ணன் தம்பிகள் எல்லாம் பார்த்து அவனுக்கு ஆபத்து வந்து நேரிட்டது யோசேப்புக்கு. ஆகாரத்தை வாங்கினாங்க, புசித்தார்கள். அவனை அடித்து கொண்டு போயிட்டு தண்ணி இல்லாத குழியில போட்டு விட்டார்கள். கொஞ்ச நேரம் பொறுத்து அவன் உடன் பிறந்தவர்கள் யூதாவும் பெஞ்சமினும் என்ன இருக்கக்கூடிய சகோதரர்கள், நம்முடைய சகோதரன் ஆபத்துல மாட்டிக்கொண்டு குழியில மறிப்பதை விட இதோ வருகிறார்களே இஸ்மவேலர்கள், வியாபாரம் பண்ணுகிறவர்கள், வர்த்தகர், இவர்களுக்கு நம்ம விற்று போடலாம் என்று சொல்லி 28ஆம் வசனத்துல ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 28ல 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். யூதாசு இயேசு கிறிஸ்து 30 வெள்ளிக்காசுக்கு விற்று வண்ணமாகவே இவரை விற்று விட்டார்கள். அதனால்தான் சொல்ற, இயேசுவுக்கு நயலாட்டமாக பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். ஒரு ஈசாக்கு, ஒரு யோசேப்பு, ஒரு மோசே, இப்படி பலரை நம்ம பார்க்க முடியும். எனவே எனக்கு அருமையானவர்களே, இந்த யோசேப்பை விற்று விட்டார்கள். எகிப்துக்கு கடந்து போனவனை அவர்களும் பிசினஸ் இல்லையா? இந்த ஆதியாகமம் 37 கடைசியில அந்த மீதியார் யோசேப்பை எகிப்திலே பார்வோன் பிரதானியும் தலைவர்களுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்பவன் இடத்தில் விற்று போட்டார்கள். 20 வெள்ளிக்காசுக்கு வாங்கினாங்க. அங்க எவ்வளவு வித்தாங்களும் தெரியல. ஆனா விற்று போட்டார்கள். அங்கேயும் நல்ல விலை போயிருப்பான். நல்ல வாலிபம் இல்லையா? அந்த இடத்துல கூட விட்டு போட்டார்கள். இப்போ சிறைச்சாலையில இருக்கிறான். சிறைச்சாலையினுடைய அனுபவம் அற்புதமா இருக்கும். ஆகாரத்தை புசித்து ஆபத்துல மாட்டு விட்டார்கள். அதனால யோசேப்புக்கு நேரிட்டது ஆபத்தா ஆசீர்வாதமா? பெரிய பாடம் நம்ம சுருக்கமா படித்துக்கொள்ள நீங்கள் நன்றாக அறிந்திருப்பீர்கள். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்துல அந்த சம்பவங்களை படிக்கிறோம். இப்போ ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துல என்ன நடக்கிறது என்பது குறித்து அற்புதமாக நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துல போத்திபாருடைய வீட்டுல வேலைக்காரனா இருக்கிறான். அவர் வந்த நிமித்தமாக கர்த்தர் அந்த வீட்டை, போத்திபாருடைய வீட்டை ஆசீர்வதித்தார். அவனுடைய மனைவி யோசேப்பு மேல கண்ணு போட்டால், இவன் வாலிபனா இருக்கிறான் என்று அந்த 9வது வசனத்துல எங்களை வாசித்தீங்க. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, அவளுக்கு இணங்காமல் என்னோடு கூட சைனை என்று எஜமாட்டி கையை பிடித்து இழுக்கும் பொழுது வஸ்திரத்தை விட்டு ஓடிவிட்டாள். அவன் தவறு செய்யவில்லை. உபச்சாரத்துக்கு விலைக்கு ஓடுங்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. விக்கிர ஆராதனைக்கு விலைக்கு ஓடுங்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. அந்த வார்த்தைக்கு தேவனுக்கு பயந்து, நான் இப்படிப்பட்ட பொல்லாப்பான காரியம், தேவனுக்கு துரோகம் செய்வது எப்படி என்று விலைக்கு ஓடினார். அந்த வஸ்திரத்தை தன்னுடைய கணவனுக்கு காண்பித்தால், கணவனுக்கு கோபம் வந்தது. இப்ப சிறைச்சாலையில போட்டார். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 20 முதல் 23 வசனத்துல சிறைச்சாலையில இருக்கிறார். இந்த சிறைச்சாலையில ஆதியாகமத்துல நாம் படிக்கிறோம், சிறைச்சாலையுடைய தலைவனுடைய கண்களில தயை கிடைக்க உதவி செய்தான். அந்த இடத்துலயும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். அமைதியா இருக்கிறான், நல்லா இருக்கிறார், சந்தோஷமா நாம் நினைக்கிறோம்.
பட் அந்த ஆபத்து எப்படிப்பட்டது என்பது குறித்து சங்கீதக்காரன் அற்புதமாக சங்கீதத்தில் ஆண்டவர் எழுதி வைத்தார் பாருங்க. 105ஆம் சங்கீதம், சங்கீதம் 105ஆம் சங்கீதம் வசனம் 17 முதல் 22 வசனங்கள். சங்கீதம் 105வது சங்கீதம் வசனம் 17 முதல் 22 வசனங்களில, அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினான். யோசேப்பு சிறையாக்க விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு உடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்புல அடைப்பட்டு இருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவக்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். தான் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் அதன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும் அவனை தான் வீட்டுக்கு ஆண்டவனும் தான் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். அற்புதமாக அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. அந்த சங்கிலினால அடைப்பட்டு இருக்கிறதுனால அவன் உயிர் அடைப்பட்டு இருந்தது. கர்த்தர் சொன்ன வசனம் அவனை புடமிட்டுதான். ஆண்டவர் ஒரு முறை பேதுரு சொன்னார், பேதுருவே, சாத்தான் உன்னை சோதிக்கும்படியா, அதாவது சுலகில உன்னை பொடிப்பதற்காக, கோதுமை எப்படி சுலகில அதை சுத்தப்படுத்துவார்களோ ஆவண்ணமா சாத்தான் உன்னை சோதிக்கும்படியா கேட்டுக்கொண்டான். ஆனாலும் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் உனக்கு ஜெபிக்கிறேன். நீ ஸ்திரப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்துன்னு சொன்னான். யோசேப்புக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை புடமிட்டது. பரிசுத்தமானாக, இன்னும் அதிகமாக, தூய்முள்ளவனாக, உபத்திரம் அவனை உருவாக்கினது. உபத்திரம் அவனுக்கு ஆசீர்வாதம் உண்டாயிற்று. கர்த்தருடைய நம்முடைய வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமாக உங்க சகோதரர்கள், சபையாரு, சமுதாயத்துல அண்ணன் தம்பி, உறவுகள், ஒற்றவர்கள், அவர்களால நீங்க பகைக்கப்படுகிறீர்களா? உள்ளதை சொன்னா பகைத்தார்களா? அடித்தார்களா? குழியில போட்டார்களா? உன்னை விட்டு போட்டார்களா? துரத்தி விட்டார்களா? கவலைப்படாத, கர்த்தரும் கூட இருக்கிற. ஆனா கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். உபச்சாரம், வேசித்தனத்துக்கு விலகி இருக்கணும். யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது என்பதை குறித்து பைபிள் நம்மை எச்சரித்து அற்புதமாக நம்ம நடத்துகிறத பார்க்கிறோம். எனவே யோசேப்புக்கு நேரிட்டது ஒரு பெரிய ஆபத்து தான். பட் அதே ஆசீர்வாதம் என்று சொல்லி பைபிள் நமக்கு சொல்லுகிறத பார்க்கிறோம். ரோமர் வாசிக்கிறோம் இல்லையா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல, தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவா நடக்கிறது. ஒரு ஆபத்தா? பயப்படாது, அது ஒரு பாடம். தேசம் உன்னை பகைக்கிறதா? உலகம் உங்களை பகைக்கிறதா? உங்களை நிந்திக்கிறதா? தூசிக்கிறதா? அடிக்கிறதா? துன்பப்படுத்துகிறதா? உறவுகள் உன்னை துரத்துகிறதா? ஒரு பாடம். ஆண்டவனு கூட இருக்கிறான். கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் அற்புதமாக்க வாக்குத்தத்தங்களோடு கூட நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். உபாகமம் புஸ்தகத்துல, யோசுவா புஸ்தகத்துல, ஏசையா புஸ்தகத்துல 41:10 பயப்படாத, அவன் கூட இருக்கிற மத்தியில உலகம் சகல நாட்களும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு இல்லைங்களா? யோசேப்போடு கூட இருக்கிறார். இந்த இடத்துல தன்னுடைய தகப்பன் மரித்து போகிறார். சில நாட்கள் ஆனது. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 18 முதல், பின்பு அவனுடைய சகோதரர்கள் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகளா இருக்கிறோம். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து இருக்கிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அதனால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடு கூட பட்சமா பேசினான். அற்புதமான ஒரு வார்த்தை. உனக்கு தீமை செஞ்சார்களா? அந்த தீமையை ஆண்டவர் நன்மையா மாற்றினார். தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவா நடக்கிறது. பயப்படாதே. உன்னை பகைத்தாலும் பயப்படாதே, அடித்தாலும் பயப்படாதே, உனக்கு விரோதமா பேசினாலும் பயப்படாதே. குடும்பத்தை விட்டு தொத்திட்டாங்களா? சபை விட்டு தொரித்துட்டாங்களா? அல்லது சொந்தத்தை விட்டு தொரித்துட்டாங்களா? அல்லது சொந்தம் வந்த உங்களை பகைச்சிட்டாங்களா? பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். டோன்ட் வரி, பி ஹாப்பி. சந்தோஷமா இருக்கு. கர்த்தரும் கூட இருக்கிறார். கர்த்தர் உயர்த்த போகிறார். உபத்திரம் உங்களுக்கு பாடங்களை கற்பிக்கும். உபத்திரம் உங்களை உருவாக்கும். உபத்திரம் உங்களுக்கு நன்மை உண்டாகும். உபத்திரம் உங்களை ஒரு சிறந்த மனிதனாக,
உபத்திரம் உங்களை ஒரு ஆளுகை செய்கிறவனாக, உபத்திரம் உங்களை திறமுள்ள மனிதனாக, உபத்திரம் உங்களை தேவனுடைய கரத்துல பயன்படுகிற ஒரு பாத்திரமாக உங்களை உருவாக்கு என்பதை குறித்து நீங்கள் மறந்து விடக்கூடாது. ஆகவே அண்ணன் தம்பி, சகோதரர்கள் சகோதரர்கள், உறவுகள் உன்னை பகைத்து நீ தனிமையா நிற்கிற என்று கவலைப்படாத. டோன்ட் வரி. உன் கூட கர்த்தர் இருக்கிறார். உபச்சாரக்காரன்னு சொல்லி உன்னை குற்றம் சாட்டினார்களா? டோன்ட் வரி. நிந்தனைகள் வரட்டும், போராட்டங்கள் வரட்டும், கர்த்தரும் கூட இருக்கிறார். நிந்தனைகள் வரும். இவன் திருடன் வரும், இவன் பொய்க்காரன் வரும், உபச்சாரக்காரன் வரும், பலவிதமான காரியங்களை தவறுகளை செய்தான்னு வரும். ஆனாலும் கவலைப்படக்கூடாது. அவைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் அற்புதமாக 10, 11, 12 ஆகிய வசனங்களை வாசிக்கிறோம் இல்ல? என் நாமத்து நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி தீமையான மொழிகள் உங்கள் பேரில் பொய்யா சொல்வார்கள், நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்களுக்கு பலன் மிகுதியா இருக்கும். உங்களுக்கு முன்னே இருந்த தீர்க்கதரிசிகளும் பரிசுத்தவான்களும் இப்படியே துன்பப்படுத்தி காயப்படுத்தினார்களே. யூ டோன்ட் வரி, பி ஹாப்பி. சந்தோஷம் வருங்கள், சந்தோஷம் இருங்கள் என்று கர்த்தருக்குள் மறுபடியும் சொல்லுகிறேன். பிலிப்பியர் 4:4 மகிழ்ச்சி. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 17, 18 ஆகிய வசனங்களை வாசிக்கிற. எப்பொழுது சந்தோஷம் இருங்கள், எப்பொழுது ஸ்தோத்திரம் சொல்லிக் கொண்டே இருங்கள், மகிழ்ச்சியா இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே யோசேப்புக்கு நேரிட்டது ஆபத்தல்ல, அது ஒரு அனுபவம், அது ஒரு ஆசீர்வாதம். உனக்கு நேரிட்டதும் ஆபத்துன்னு நினைக்காத, ஆசீர்வாதம். உன்னை ஆசீர்வதிக்கும்படிதான் ஆண்டவர் நடத்துகிறார். பலவிதமான வழிகளை ஆண்டவர் நடத்தினார். காரணம் என்னவென்றால், தேவன் உன் கூட இருக்கிறார், உன்னை நேசிக்கிறார். உன்னை நல்ல ஒரு பாத்திரமாக உயர்ந்த இடத்துல வைப்பதற்கு, சிறந்த இடத்துல வைப்பதற்கு, உன்னை சுகமாக ஆசீர்வதித்து வைப்பதற்கு நமக்கு தடைகள் வரும். தடை கற்களை படிக்கற்களாக மாற்ற வேண்டும். உபத்திரம் நமக்கு நம்மை உருவாக்குகிறதா இருக்கிறது. உபத்திரம் நம்மை உன்னதத்துல வைக்கும். ஆகவே யோசேப்புக்கு நேரிட்டது ஆபத்தா, ஆசீர்வாதமா? நன்மைதான்னு சொல்ல முடியுமா தவிர தீமையாக அல்ல. என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ எத்தனையோ மேடு பள்ளங்கள், கண்ணீர்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், துக்கங்கள், வேதனைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்ம கூட இருந்தார். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? உபத்திரமோ, போராட்டமோ, பஞ்சமோ, பசியோ, நாசமோசமோ, இவைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவில் உள்ள அன்பை விட்டு நம்ம பிரிப்பவன் யார்? நம்ம பிரிக்கவே முடியாது. அற்புதமாக ஆண்டவர் நம்ம நடத்துகிறார். எனவே அந்த ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரத்துல உங்களுக்கு நன்றா தெரியும். 8ஆம் அதிகாரம் 35 முதல் கடைசி வரை தேவனுடைய அன்புல நீங்கள் நிலை கொண்டு இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யோசேப்புக்கு நேரிட்டது ஆபத்தா, ஆசீர்வாதமா என்று பார்த்தால் அது ஆசீர்வாதம் தான். தீமையா, நன்மையா என்று பார்த்தால் அது நன்மைதான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.